ஒரு பெரிய மலை. அந்த மலையில அரிய வகை பறவையான பெலிகான் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த பறவை கூட்டுல முட்டையிட்டு 3 குஞ்சுகளை பொரிச்சது. அது பஞ்ச காலமா இருந்துச்சு. அந்த பஞ்ச காலத்திலயும் அந்த பறவை கஷ்டப்பட்டு எப்படியோ தன் குஞ்சுகளை வளர்த்தது. குஞ்சுகள் வளர்ந்து வர்ற அந்த காலத்துல பஞ்சம் ரொம்ப கொடுமையாயிட்டுங்க. குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு அந்த பெலிகான் பறவை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. இன்னொரு 3 நாள் வளர்த்தா போதும், குஞ்சுகள் ரெக்க முளைச்சு பறந்துரும். ஆனா அதுக்கு கூட உணவே கிடைக்கல. குஞ்சுகள் சாகக்கூடிய நிலைமை வந்துட்டு அந்த பறவை ரொம்ப கவலைப்பட்டு கடைசியில ஒரு தியாகமான முடிவெடுத்துச்சு. வேகமா பறந்து வந்து அந்த மலையின் மீது தன் நெஞ்சால மோதிச்சு. மோதின வேகத்துல அந்த பெலிகான் பறவையோட நெஞ்சு 2 பிளந்துட்டுங்க. அதே வேகத்துல தன் கூட்டுக்கு வந்து தன் ரத்தத்தை அந்த குஞ்சுகளுக்கு உணவா கொடுத்துச்சுங்க. குஞ்சுகள் பசியா இருந்ததுனால என்னன்னே தெரியாம அந்த தாய் கொடுத்த ரத்தத்தை அப்படியே சாப்பிட்டுச்சுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பறவை மயங்கி விழுந்து இறந்து போச்சுங்க. இந்த குஞ்சுகள் அறியாம தன் தாயின் உடலையே சாப்பிட்டுச்சுங்க. அதை சாப்பிட்ட பலத்துல 4 நாள்ல அந்த குஞ்சுகள் நல்லா வளர்ந்துச்சு. அந்த தாய் பறவையோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த குஞ்சுகள் பாருங்க நல்லா அந்த காட்டுல வளர்ந்துச்சு. இந்த பெலிகான் பறவை செய்த அதே தியாகத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இதை தாங்க இயேசு கிறிஸ்து யோவான் 6:54 சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாட்களில் அவனை எழுப்புவேன். அந்த மோட்ச பாக்கியத்தை தான் இயேசு சுவாமி நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாருங்க. பெலிகான் பறவை தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் கொடுத்து எப்படி தன் குஞ்சுகளை காப்பாத்திச்சோ அதே விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களை தன்னுடைய ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுதல் எதற்கு அடையாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதின் அடையாளம்.